உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய நாளிலே பெரிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்விலே கண்டிப்பாக செய்ய போகிறார். மேலும் தேவன் உங்களை அதிகமாக உயர்த்தி உங்க பேரை பெருமைப்படுத்த போறார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போறாரு. ஹல்லேலூயா. கேட்கும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாருங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரும்போது அது மிகுந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அதுக்கு ஈடினே இல்லை. தேவனிடத்திலிருந்து அது வரணும். நமக்கு நாமே சுயமா அதை பெற்றுக்கொள்ளவோ அடையவோ நினைத்தால் அது நிலையானதாக இருக்காது. தேவன் ஒருவரை இப்படி உயர்த்தும் போதுதான் அது உண்மையானதாக இருக்கும். அது யாரும் எடுக்க முடியாததா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை தேவனே அவரை நம்புவதற்கு தருகிறார். அப்புறம் என்ன பாருங்க, இந்த உலகத்துல தேவனை நம்பி வாழ்ந்த எல்லாருக்கும் இது சுதந்திரமாகவே இருக்கிறது. பைபிள்ல இருக்கிற எல்லா தேவனுடைய தாசர்களா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல அவரை நம்பி வாழ்ந்த எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவனுடைய நாமம் இன்றளவு இந்த உலகம் இருக்கிற அளவு அது போற்றப்படத்தக்கதாக இருக்கிறது. பரலோகத்திலும் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதை விட ஒரு என்ன சந்தோஷம் நமக்கு. தேவன் சொல்றாரு, சங்கீதம் 3:3, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். உலகத்துல ஒருவேளை உங்களே என்னையும் பார்த்து இதெல்லாம் விளங்காதவங்க, இவங்க வாழ்க்கையில உருப்பட போறது இல்லை, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏளனமா பேசலாம், எதிரிகள் பார்த்து சிரிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இங்கே தாவீது எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகிறார்கள். 1-2 பாருங்க. எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இவனை இனிமே கடவுள் காப்பாற்ற போறது இல்லை அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? என் கர்த்தரின் தலையை உயர்த்துவார். பாருங்க, அதான் போட்டிருக்கு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். நீரின் தலையை உயர்த்த நினைக்கும் போது யார பாதி வீழ்த்த முடியும்? யார் என் மகிமை என்னிடத்துல இருந்து எடுக்க முடியும்? தேவனே அதை நமக்கு தருகிறார். தமக்கு பிரியமானவர்களுக்கு தருகிறார். தம் வார்த்தை கீழ்ப்படுவர்களுக்கு தருகிறார். அவரை நம்பியவர்களுக்கு தருகிறார். ஆகவேதான் சொன்னேன், உங்கள் தேவன் ஆசீர்வதித்து கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போகிறார். தேவன் அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக வாக்குத்தத்தமாகவே கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. நீங்க தேவனை தேடும் போது அது உங்களை தேடுவார். இந்த உலகத்துல அப்போஸ்தலர்கள் வாழும் பொழுது பாருங்க, அவங்களுக்கு பேர் ஒண்ணு வச்சாங்க பாருங்க, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லி. இது பாருங்க, உலகத்தை கலக்குறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களை பார்த்து பயப்படுறாங்க. பிசாசு கூட பயப்படுதுங்க. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி ஏளனமா மற்ற சிலர் தேவனை நம்பாதவங்களை பார்த்து அது கூட பேசுது. அப்ப அந்த அளவிற்கு தேவன் தன்னை நம்புறவங்களுக்கு பேரை பிசாசுக்கு கூட புரிய வச்சிருக்காரு. அப்ப இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு தூரம் மகிமையா வாழ்வது, எல்லாருக்கும் முன்பாக வாழ்வது நிச்சயமா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்தி என் தலையை மேல் அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்படியாக நம்மளை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் தேவனா இருக்கிறார். குறிப்பாக நற்கீர்த்தி புகழ்ச்சி உங்களை தேடி வருகிறது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்திலிருந்து வருகிற எந்த நன்மையும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமும் நிரந்தரமுமாக இருக்கிறதே. நன்றி அப்பா. அப்பா, நீரே எங்கள் புகழ்ச்சி, நீரே எங்கள் பெருமை. உம்மை நம்பி இருக்கிற எங்க வாழ்விலே நீர் எதையும் குறைபடுவதில்லை. நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆகட்டும் என்று விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். எங்கள் ஆசீர்வாதம்.